பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான தியான வசனம் எபேசியர் 6:17. இரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேத வசனம் இங்கே ஆவியின் பட்டயமாய் பொருள்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். ஊமை போன்று பொருள்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு உதாரணமாய் அது ஆவியின் பட்டயம் போல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்க வேண்டும். எபேசியர் 6 6 காரியங்களை, ஆவிக்குரிய போராட்டத்துக்கு தேவையான ஆயுதங்களை தேவன் அங்கே குறிப்பிட்டிருக்கிறதை எபேசியர் 6 நாம் வாசிக்க முடியும். அவைகளில் கடைசியாய் இருக்கிற இந்த ஆவியின் பட்டயம் ஒன்று பிசாசை நாம் விரட்டி அடிக்கத்தக்க ஆயுதமாய் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மேலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த 5 ஆவிக்குரிய கவசங்களும் உடைகளும் நம்மை தற்காத்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. இந்த ஆவியின் பட்டயம் ஒன்று பிசாசை விரட்டி அடிப்பதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயர் 4:12 நாம் படிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தாலும் கருக்கானதாயும் என்று சொல்லி அதனுடைய தன்மையை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். அது என்ன செய்கிறது? அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாய் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று சொல்லி நாம் இங்கே படிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் ஸ்நானகன் எழுதின வெளிப்படுத்தின விசேஷம் 1:16 விதமாய் படிக்கிறோம். அவர் தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது என்று சொல்லி நாம் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனானவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது என்று சொல்லி இந்த பட்டயம் என்று சொல்லி ஊமைப்படுத்தப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த வேத வசனமாக எபேசியர் 6:17 நாம் வாசித்ததை போல தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இது கிரேக்க பாஷையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த தேவ வசனத்துக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ரேமா என்று போடப்பட்டிருக்கிறது. ரேமா என்று சொன்னால் சொல்லப்படுகிற வார்த்தை, த ஸ்போக்கன் வேர்ட். பைபிள் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை லோகோஸ், பேசப்படுகிற வார்த்தை ரேமா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் தேவன் நமக்கு பிசாசை விரட்டி அடிக்கத்தக்க ஆயுதமாய் ஆவிக்குரிய போராட்டத்தில் ஆயுதமாய் தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த ஆவிக்குரிய ஆயுதத்துக்காய் கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாவதாக. இயேசுவானவர் சோதிக்கப்பட்ட பொழுது கூட 3 முறையும் அவர் இந்த வேத வசனத்தை கொண்டு பிசாசை விரட்டி அடைத்தார் என்று நாம் சுவிசேஷங்களிலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆவியின் பட்டயம் ஒன்று நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயம் கொள்வதற்கு போதுமானதாய் இருக்கிறது. இன்றைக்கு நாம் அநேகம் நன்றாய் ஜெபிக்க கற்றுக்கொண்டிருக்கிறோம், வாசிக்க கற்றுக்கொண்டிருக்கிறோம், பல மணி நேரம் ஜெபிக்க பழகி கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் இருந்தாலும், ஆனால் இந்த வார்த்தைகளை பேச வருகிற பொழுது அங்கே விசுவாசிகளாகிய நாம் கோட்டை விட்டு விடுகிறோம் என்பதில் அநேகர் ஒத்துக்கொள்வர்களாகவே இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் வார்த்தையாயிருந்து மனித அவதாரம் எடுத்து வந்தார். அந்த வார்த்தையாகிய தேவன் இன்றைக்கு நமக்கு இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் நம்மை பார்த்து சொல்லுகிறது, ஸ்பீக் த லிவிங் வேர்ட். ஜீவனும் வல்லமையுள்ள அந்த அதிகாரமுள்ள வார்த்தையை வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையின் போராட்டத்தில், ஆவிக்குரிய போராட்டத்தில் பேசுங்கள் என்று தேவன் சொல்லுகிறது. த ரேமா வேர்டு, த ஸ்போக்கன் வேர்டு, சொல்கிற வார்த்தை, பேசப்படுகிற வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேசுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தாவீது 119 சங்கீதத்தில் அவன் நிவிதமாய் சொன்னான், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்று அவன் சொல்லுகிறான். இந்த ஆவியின் பட்டயம், இந்த வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. என்னுடைய இருதயத்தில் நான் வைத்திருக்கிறபடினாலே அவன் சொல்கிறான், பாவம்
என்னிடத்தில் வர முடியாது என்று சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. நான் உனக்கு விரோதமாய் பாவம் செய்யக்கூடாதபடிக்கு இப்படி வாக்கு என் இருதயத்தில் நான் வைத்திருக்கிறேன். பாவம் உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 103வது வசனத்தில் 119வது சங்கீதம் 103 நாம் இவ்விதமாய் படிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. 105வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு உதாரணத்தை வைத்திருக்கிறார். பிசாசு அப்படி வாழ்வில் வந்த பொழுது அவர் எவ்விதமாய் ஜெயத்தை எடுத்தார். இன்றைக்கு நமக்கும் தேவன் அதைத்தான் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை மோசமானதாக இருக்கலாம், பயங்கரமானதாக இருக்கலாம். கஷ்டங்கள், பாடுகள், கண்ணீர், போராட்டம், பிரச்சனைகள், பணக்குறைவுகள், வியாதிகள், செத்து போய்விடுமோ என்று சொல்லுகிற சூழ்நிலை இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். இந்த வார்த்தை சொல்லுகிறது, ஸ்பீக் த லிவிங் வேர்ட். இந்த ரேமா வார்த்தைகள் எடுத்து உங்கள் வாழ்க்கையில் அறிக்கை செய்து பேசுங்கள். உங்கள் சூழ்நிலையை பார்த்து பேசுங்கள், உங்கள் பிரச்சனைகளை பார்த்து பேசுங்கள், உங்களுடைய குறைவுகளை பார்த்து பேசுங்கள், பிசாசின் போராட்டத்துக்கு நேராய் பேசுங்கள். அல்லேலூயா. நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். காரணம், வார்த்தையும் தேவனும் ஒன்று. வார்த்தையாயிருந்த தேவன் தான் இம்மானுவேலராய் இயேசு கிறிஸ்துவாய் இந்த பூமிக்கு வந்தார். அப்படி வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை வேதத்தில் படித்தோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அப்படி வாயில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல இருந்தது என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, பிசாசின் போராட்டத்தில் ஜெயிக்கணுமா? கவலையப்படாதீங்க. இது ஒரு நல்ல ஒரு உணர்வடையத்தக்க ஒரு வார்த்தை. இது பரிசுத்தாவினர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த ஆவியின் பட்டயம் ஆகிய இந்த தேவ வசனத்தை பற்றி கொண்டு அதை எடுத்து பேசுங்க. இதில் 2 காரியம் நடக்கிறது. ஒரு விசுவாசி விசுவாசத்துடனே, தேவனுக்கு பயந்தவனாய் விசுவாசத்துடனே பேசுகிற பொழுது அந்த வார்த்தையின் மேலே பரிசுத்தாவியானவர் மகிமையோடு, அதிகாரத்தோடு, பராக்கிரமத்தோடு, பரலோகத்தின் எல்லா மகிமையோடு அங்கே செயல்படுகிறார். பிசாசு வீழ்த்தப்படுகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, you have to win the spiritual battle. இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் நீங்கள் ஜெயம் பெற வேண்டும். இது தேவனுடைய ஜெயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நிர்ணயம் செய்யக்கொள்ள தேவன் சொல்லுகிறது ஒன்றே ஒன்று, ரேமா வார்த்தைகளை பேசுங்கள். அல்லேலூயா. இந்த வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பிசாசின் போராட்டம், உங்களுடைய சூழ்நிலையில் இருக்கிற கட்டுகள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள், உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் சந்திக்கிற காரணம் புரியாத காரணங்களுக்கெல்லாம் வழிகள் உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் இந்த ரேமா வார்த்தைகளை பேசுங்கள். ஜெயம் பெறுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். பரிசுத்தமான பிதாவே, இந்த காலையில் இந்த பிள்ளைகளுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அழிவில்லாத உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஏசப்பா, உம்மை போல நீர் எங்களுக்கு மாதிரியா நீரே. உம்மை போல ஆண்டவரே பிசாசை பார்த்து எழுதப்பட்டது என்று சொல்லி நீர் ஜெயித்தீரே. இன்னைக்கு நாங்களும் ஆண்டவரே இந்த பேசப்படுகிற ரேமா வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையின் எல்லா கட்டத்தில் பேசி உடைய மகிமை வெளிப்படுத்த ஜனங்களாய் நாங்கள் எழும்ப கிருபை செய்யும். புதிய கிருபைகளினாலே இந்த நாளில் நிரப்பும். ஒவ்வொரு பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. உடைய சமாதானம் ஒவ்வொருவரையும் தாங்கும்படி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you.